வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. யோகிடா, சாய் தன்ஷிகா, ஷாயாஜி ஷிண்டே, கபீர் துகான் சிங், மனோபாலா மற்றும் பலர் நடிச்சு தீபக் தேவன் இசையில் கௌதம் கிருஷ்ணன் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட கோர் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மையான காவல் அதிகாரியாக வர நம்ம ஹீரோயினை எல்லா விதத்துலையுமே ஒரு மோசமான ஒரு ரவுடி, அந்த யாசர் படைன்ற அந்த ஏரியாவே கண்ட்ரோலில் வச்சுக்கிற ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஸோ எந்த விதத்துலையும் வளைஞ்சு கொடுக்காத ஹீரோயினுக்கு எல்லா விதத்துலையும் எல்லாரையுமே கண்ட்ரோல் வச்சுக்கிற வில்லன் எப்படியெல்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ணுறான். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி அவனை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. படத்தோட கோர் பிளாட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய படம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக இது பேச்சு போயிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்திருந்தா மேபி இன்னும் நல்லா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாய் தன்ஷிகா ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு காப்பா வராங்க, ரொம்ப நேர்மையான காப்பா. அவங்களோட ஆக்டிங் வைஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ், ஒரு இன்ஸ்பெக்டரையும் தாண்டி அந்த ஒரு ரக்கடாக இருக்கிற இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கபீர் வில்லனா எப்படி பண்ணணும்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்ல, செமையாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு வில்லனா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஜவஹர் பாபு அப்படின்ற அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக பொருந்திருந்தாரு. அதை தாண்டி மற்ற கேரக்டர் ஷாயாஜி ஷிண்டே மினிஸ்டர் வராரு, கொஞ்ச நேரம் வந்தாலும் அவருக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த மனோபாலா இப்போ நம்மளோட உயிரோடு இல்லை, பட் இருந்தும் அந்த திருப்பியும் வர திரையில பார்த்தது ஒரு சந்தோஷம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட ஸ்டன் சீன்ஸ்லாம் எந்த விதமான டூப் இல்லாமல் அவங்களே பண்ணதா சொன்னாங்க. ஸ்டன் சீன்ஸுமே நல்லா கொரிய பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட். டூப் இல்லாதனால ரொம்ப மினிமல் ரிஸ்க் தான் இருக்க முடியுன்றனால அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பெருசாக குறைய இல்லை. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். அதை தாண்டி டெக்னிக்கலி எடிட்டிங்லாம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக எது அப்படி பண்ணணும்னு. பட் ஓகே, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இதில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற போர்ஷன் கொஞ்சம் பெருசாக, அதனால தான் இந்த பிடிச்ச போர்ஷன் டக்குன்னு நான் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் நான் சொன்ன மாதிரி இந்த லேட் டைம் இருக்குல்ல, அந்த டைம் கேப்சர் அந்த கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா மேபி நல்லா. எனக்கு இது எவ்வளோ நாள் எடுக்கிறாங்க, எப்போ வர வேண்டிய படம்ன்றதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை. பட் ஸ்டில் இது ரொம்ப நாளாக இந்த படம் அடிப்பட்டுட்டே இருக்கிறனால நான் சொல்கிறேன், இது முன்னாடியே வர வேண்டிய படம் அப்படின்றது என்னோட ஃபீல். ஸோ அதுவுமே கொஞ்சம் இந்த படத்துக்கு ஒரு ட்ராபேக்காக நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அரதபலசான ஸ்க்ரீன் பிளே தான். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கு படங்கள் முன்னாடி இப்போ எடுத்த தெலுங்கு படங்களை தமிழை டப் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்களே சேனல்ஸ், அந்த மாதிரி உள்ள ஒரு படத்தோட கோர் பிளாட் தான். ஸோ ஒரு பொண்ணுன்னு வரும்போது அந்த பொண்ணை வில்லன்கள் எந்த வகையில் அவளை அடக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதம் இருக்குல்ல, அந்த ரைட்டிங்கே எனக்கு ரொம்ப பழசாக தோணுச்சு. ரொம்ப பழசாக இதெல்லாம் இன்னுமாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு பில்டப் சீன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த பில்டப் ரொம்ப தானாக அமையாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரைட்டிங்கில் என்னன்னா, அந்த ஹீரோக்கு இணையான ஒரு பில்டப் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயம் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு ஸ்லோமோ பண்ணது, அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பில்டப்பு, ஸ்டைலு, கெத்து, மாசெல்லாம் அந்த சிகரெட் அடிக்கிறது தான் நினைக்கிறேன். அதை யாருமே மாற்ற மாட்டாங்க. இதுலையுமே அதுதான், ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணி புகை விடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வில்லன் ஒரு வகையில் ரிட்டர்னில் ஹீரோயின் அடிபட்டு ஒரு புகை விடுறதெல்லாம் ஷப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. படம் நெருக இந்த ரைட்டிங்ல பெரிய வீக் பாயிண்ட்ன்றது ரைட்டிங்கே தான். ஏன்னா இங்க என்ன சொல்ல வந்தாங்கன்றதுல அது நேர்மையான அதிகாரி அவங்க எவ்வளவு தூரத்துக்கு துன்பப்பட்டாலும் தன்னோட நிலையில மாறாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கான இடத்தை அடைவாங்க அப்படின்றதுதான் கருத்து. பட் அதுக்கு அவங்க சொன்ன விதம்ல ரொம்ப பொறுமையை சோதிச்சிருச்சுன்னு சொல்லணும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி முன்னாடி நான் சொன்ன சாய் தன்ஷிகாவோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒரு சில இடங்கள்ல அந்த ஆர்டிஃபிஷியலான ஒரு எலிவேஷன் கொடுக்க முயற்சி பண்ணாங்களா, அதெல்லாம் ரொம்ப போதும் மேம் போதும், அது ரொம்ப நிறைய வச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரிய வேண்டியதை மியூசிக் பெருசாக கெடுத்துருச்சுன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல பாட்டெல்லாம் சார் போதும் சார் நீங்கள் மியூசிக் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஃபஸ்ட்டு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப மோசம். படத்துக்கு எந்த விதத்துலையுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு சில இடங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கிற வேலையை அது செட்டுன்ற மாதிரியே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பெரிய ஒரு குறைன்னு சொல்லலாம் அந்த படத்தில். இது வச்ச மாதிரி ஒரு பெரிய கரும்புள்ளியா மியூசிக், இதுவும் எல்லாமே பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு போர்ஷன்ஸ் தான். இதை கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதனால் யோகிடா எனக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100க்கு நான் 30 கொடுப்பேன். ஒரு ஆவரேஜான ஒரு ஓகேயான ஒரு ஆக்ஷன் மூவி தான். இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா மேபி ஒரு 50 கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோதான். ஸோ இந்த படம் யார் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகும். அதுவுமே நீங்கள் கேடிவியில் பார்த்து பழகின பல படங்களோட கதைகளோட மிக்சிங் தான் இந்த படம். நாளை பார்க்க மீண்டும் அடுத்த வேறு நல்ல திரைப்படம், வேறு ஒரு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறார்கள் பேசுகிறோம். விஜய் கிராதல் நேற்று நம்ம ஷோ ரவியிலேருந்து போச்சு.